ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம டோபிராமா வர்சஸ் சாஸ்கே இவங்க ரெண்டு பேருக்கு ஜெயிக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். நம்ம டோபிராமாவும் பவர்ஃபுல் தான். அவர் கண்டுபிடிச்ச பல ஜூட்ஸோ தான் எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்றதை விட அவரும் அவர் காலத்தில் ரொம்பவே பவர்ஃபுல் ஷினோபி, அதுவும் செகண்ட் ஒக்காகையும் கூட. நம்ம சாஸ்கேவை பவரில் அடிச்சுக்க முடியாத ஆள் தான், அப்படின்றத விட ஐக்கியூவிலே அடிச்சுக்க முடியாத ஆள் தான். நம்ம இட்டாச்சி வச்சு நிறைய டஃப் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க ஒரு வேலை கூட ஆளுன்ட்டு. நம்ம டோபிராமாவுக்கு கோவம் எப்படி வந்தால் வரலாம், ஆனால் இந்த கோவம் மட்டும் பொல்லாத கோவம். லீஃப் வில்லேஜை பற்றி எதாவது சொன்னால் சும்மா தெறிக்க விடுவார் நம்ம டோபிராமா. அதுவும் இல்லாமல் அவர் கண்டுபிடிச்ச ஜூட்ஸு இல்லை ஃப்ளைங் தண்டர் கார்டு, அந்த மாதிரி தான் நிறைய ஜூட்ஸு கண்டுபிடிச்சிருந்தாலுமே அதை மாஸ்டர் பண்ணாங்க. மீனாட்டோ நருட்டோ இந்த மாதிரி இருக்கலாம். அதனால இப்போ சாஸ்கேயோட ஃபேக்ட் பவரில் குறைஞ்சவங்க கிடையாது. அவங்ககிட்ட ஷேரிங் இன்டர்னல் மோங்கிக்கு ஷேரிங் இந்த மாதிரி நிறைய இருக்குது. பொருட்டோ சீரிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. அதனால நம்ம சாஸ்கேவே பவரில் அடிச்சுக்க முடியாத ஆள் தான். அதுவும் சுசனோ அதெல்லாம் நிறைய பவர்ஃபுல்லாக வச்சுருப்பாரு. அதனால் ஸ்பீடு வைஸில் நம்ம சாஸ்கே குறைஞ்சவங்க கிடையாது. ஃபைட்டோட வின்னர் நம்ம சாஸ்கே வச்சுக்கோங்க. அதுவும் இந்த வீடியோவை எதுக்கு ப்ரோ இவ்வளோ எக்ஸ்பிளைன்லாம் கேட்காதீங்க. சில பேருக்கு டோபிராமாவுக்கு இவருக்கு ஃபைட் வச்சா யாராவது ஜெயிப்பாங்கன்னு டவுட்டாக தான் இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கு சண்டை வச்சு போடணுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.